ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம் அநேக கோடி சரணம் சரணம். அடியன் ஆண்டாள் பாஸ்கர் பேசுறேன். இன்றைய டாபிக் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியத்தையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஆகிய அந்த ஒளி தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம நிறைய புண்ணிய காரியங்கள் பண்றோம், பாவ காரியங்கள் பண்றோம். இதெல்லாம் யாரை போய் சேரும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. பரம்பொருள் பேசாம நின்றுகிட்டு தேர் மேல நின்றுகிட்டு கர்ணன் மேல வில்ல போடு வில்ல போடு வில்ல போடுன்னு அர்ஜுனன் சொன்னது யாரு? பரம்பொருள். அப்ப அந்த வில்ல போட்டது கர்ணன் தான். பாவங்கள் கர்ணனை சேரும். ஆனா பரம்பொருள் எப்பயுமே தூண்டி தான் விடும். அதை தூண்டி விட்டுட்டு எனக்கென்னான்னு இருந்துக்கிறோம். அப்ப அது போய் யாரை போய் சேரும் அப்படின்னா, புண்ணிய பாவங்கள் யாரை போய் சேரும்னா நம்மளுடைய கர்ம வினைகள்ல சேர்ந்துக்கிறோமே தவிர அது பரமாத்மாவை சேராது. செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு நம்ம தான் பொறுப்பு. ஆனா தூண்டுதல் பூராமே நாம நம் மனதை கொண்டு அது சரியா தவறா அப்படின்னு நம் புத்தியை கொண்டு நாம் யோசித்து செயல்பட வேண்டும். ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம்.